This video is sponsored by GenReview.online. படிப்பறிவில்லாத ஒரு தகப்பன் தன் மகனை படிக்க வச்சு அவனை ராஜா மாதிரி வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுடைய ஆசை நிறைவேறியதா, அந்த ஆசைக்கு அவன் கொடுத்த விலை என்னங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை வாசிக்கலாம். கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு யார் எதிரே வந்தாலும் சரிதான். வீரப்ப குடும்பன் ஒரு நிமிஷம் நின்று அவர்களையே கண்ணிமைக்காமல் பார்ப்பான். ஏன் புள்ள சுப்பனும் ஒரு நாள் இந்த மாதிரி ராஜா மாதிரி உடுத்தி ராஜா மாதிரி நடந்து வருவான் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றும். வீரப்பனின் மகன் சுப்பன் இப்போது நகரத்தில் 5வது பாரம் படித்துக் கொண்டிருந்தான். வீரப்பனுக்கு ஒரே மகன்தான். அவனுடைய ஒரே லட்சியம் எப்படியும் தனது மகனை ஒரு பட்டதாரியாக்கி சர்க்கார் வேலையில் அமர்த்த வேண்டும் என்பதுதான். இந்த ஆசை தோன்றுவதற்கு ஒரு மூல காரணம் இருந்தது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவன் அல்லி நகரத்து சந்தைக்கு போவது வழக்கம். அப்படி போகும் வழியில் நகரத்தின் ஆரம்பத்தில் ஒரு அரசாங்க அலுவலகம் இருக்கிறது. அதை சுற்றிலும் நிறைய வேப்ப மரங்களும் இருக்கும். சந்தையில் சாமான்களை விற்றுவிட்டோ அல்லது ஜாமான்களை வாங்கி கொண்டோ வரும்போது ஜனங்கள் அந்த வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து வெற்றிலை போட்டு சிரம பரிகாரம் செய்து கொள்வார்கள். கிழவன் வீரப்பனும் அப்படித்தான். அப்படி உட்கார்ந்து அந்த அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை ஜன்னல் வழியாக பார்ப்பான். வெயிலின் கொடுமையின்றி அந்த அழகான கட்டிடத்தில் சுழலும் மின்விசிறிகளுக்கு அடியில் காகிதத்தில் கிறுக்கிக் கொண்டிருக்கும் அரசு அலுவலர்களை பார்ப்பான். இப்படி ஒவ்வொரு சந்தை நாளும் பார்க்க தவறமாட்டான். அப்படி பார்த்த ஒரு நாளில்தான் கிழவனுக்கு தன் மகனும் இதே போல வேலையில் அமர்ந்து கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு எல்லோரும் ஏறிட்டு பார்க்கும்படியாக வாழ வேண்டும் என்ற நினைப்பும் வந்தது. அதற்கான வழிமுறைகளை உள்ளூர் கிராம முன்சிப் வேதமூர்த்தியிடம் கேட்டபோது அவர் நம்முட்டு சிரிப்பு சிரித்தார். டே வீரப்பா, உன் மகனுக்கு எதுக்குடா இந்த சர்க்கார் வேலையெல்லாம்? உனக்கு இருக்கிற நிலத்தை அவன் பார்த்துக்கிட்டாலே போதுமே. 5 வரைக்கும் படிச்சாலே போதும், மேல படிச்சா செலவுதான் அதிகமாகும் என்றார். இதை கேட்டதும் வீரப்பனுக்கு எரிச்சல் தான் மூண்டது. பேசாமல் திரும்பி விட்டான். ஆனால் மனதிற்குள், இந்த கிராம முன்சிப் மட்டும் தன்னோட மகனை கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நஞ்சையெல்லாம் விற்கிறாரு. ஏன் மகன் மட்டும் படிக்க கூடாதான்? எப்பாடு பட்டாவது இந்த கிராம முன்சிப்புக்கு முன்னால நான் என் மகனை படிக்க வைக்கலன்னா நான் வீரப்பன் இல்லை என்று மனதுக்குள் கருவி கொண்டான்.